தமிழ் வணக்கம். ரஷ்யாவினுடைய படைத்துறை ஜெனரல் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் குண்டுவெடிப்பில் மரணம். கார் குண்டு வெடிப்பு, பிராந்தியமே உடைந்து சிதறி கிடக்கின்றது. காரணம் யார்? உக்ரைனிய உளவு பிரிவு என்று தகவல். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் விழித்துக் கொண்டார். கிரீன்லாண்டை கைப்பற்றி அமெரிக்காவுடன் இணைப்பதற்காக சிறப்பு பிரதிநிதி ஒருவரை நியமித்தார். லூசியானா கவர்னர் இந்த பதவியை பொறுப்பேற்றிருக்கின்றார். டென்மார்க்கில் வெடித்திருக்கின்றது தீ பிளம்பு. அமெரிக்காவினுடைய தூதுவரை டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவசர அழைப்பு. சர்வதேச அரசியல் தடகள சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை உள்ளடக்கிய நிபுணர்களினுடைய கருத்துக்களை சேர்ந்த செய்திகளினுடைய முக்கிய தொகுப்பு இதுவாகும். இன்று கிரீன்லாந்திற்கு, நாளை உங்களுக்கு என்பது இதனுடைய கருத்தாகும். ரஷ்யாவினுடைய படைத்துறை ஜெனரல் ஃபெனில் ஷெர்பரோவ் கார் குண்டு வெடிப்பில் மரணம். குண்டுவெடிப்பு ஏற்பட்டு படுகாயம் ஏற்பட்ட நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட இவர் அங்கு துடிதுடித்து மரணம் அடைந்திருக்கின்றார். சிகிச்சைகள் பலனளிக்கவில்லை. இந்த தாக்குதலுக்கு பின்னால் உக்ரைனுடைய உளவு பிரிவு மறைந்திருந்ததாக ரஷ்யா குற்றம் சுமத்தி இருக்கின்றது. உக்ரைன் தரப்பில் இருந்து இன்னமும் பதில் கிடையாது. ரஷ்ய ராணுவத்துடன் மிக நெருங்கி பணியாற்றியவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்தில் பல கார்கள் உடைந்து சிதறி பறந்து கிடக்கின்றன. இந்த ஆண்டு ரஷ்யாவினுடைய பல முன்னணி படைத்துறை தலைவர்கள் இதுபோல கார் குண்டு வெடிப்புகள், தாக்குதல்களில் மரணமடைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கியை சந்தித்து பேச வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த கார் குண்டு வெடிப்பின் செய்தியின் பின்னரோ என்னவோ ரஷ்யாவினுடைய சிறப்பு பிரதிநிதி யூரி உஸ்காவ்கோவ் எக்காரணம் கொண்டும் ரஷ்ய அதிபர் உக்ரைனிய அதிபரை சந்திக்க மாட்டார் என்றும், அவரை சந்திப்பதற்கு ஒரு தேவை இப்பொழுது ரஷ்யாவுக்கு கிடையாது என்றும், ரஷ்ய அதிபர் அதற்கான தயார் நிலையில் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இருவரும் சந்திக்க மாட்டார்கள். இருவரும் சந்திக்காமல் எப்படி பேச்சுவார்த்தையை முடிவிற்கு கொண்டு வருவது? டொனால்ட் ட்ரம்பிற்கு மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு சூழ்நிலையில் அவர் காயை மறுபக்கமாக உருட்டிவிட்டு கவனத்தை இன்னொரு பக்கமாக திசை திருப்பி இருக்கின்றார். அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து மிக மிக முக்கியம் என்றும், உலக பாதுகாப்பிற்கும் அது அவசியம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் தன்னுடைய ராகத்தை பாட ஆரம்பித்திருக்கின்றார். இதற்காக அமெரிக்காவினுடைய லூசியானாவினுடைய மாநில கவர்னர் ஜெப் லாண்ட்ரியை சிறப்பு பிரதிநிதியாக நியமித்தார். எப்படி தன்னுடைய உணர்வுகளையும் தன்னுடைய நோக்கங்களையும் நடத்துவதற்கு தனக்கு வேண்டியவர்களை அவர் முக்கிய பிரதிநிதிகளாக நியமித்து அமெரிக்காவினுடைய மந்திரிகளையும் மற்றவர்களையும் அவர்களுக்கு பின்னால் சுற்ற வைத்திருக்கின்றாரோ அது போலவே இதுவும் அமைந்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து மிகவும் முக்கியம். அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டவர் லூசியானா கவர்னர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் எங்கள் நாட்டினுடைய நலன்களை முன்னெடுப்பார் என்றும் வாழ்த்தி அந்த பதவியை வழங்கியிருக்கின்றார். 54 வயதுடைய ஜெப் லாண்ட்ரி தன்னார்வ தொண்டாக இந்த பதவியை எடுப்பதாகவும், கிரீன்லாண்டை அமெரிக்காவின் உடைமையாக மாற்றுவதற்கு தான் தொடர்ந்து பணியாற்றுவேன் என்று குறிப்பிட்டார். இந்த பதவியானது இப்போது அவர் வகித்துக் கொண்டிருக்கின்ற ஆளுநர் பதவிக்கு எந்த கெடுதலையும் செய்யாதென்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இவர் முன்னாள் அமெரிக்க ராணுவ வீரராக இருந்தவர். அதன் பின்னர் காவல் அதிகாரியாக இருந்தவர். தொழில் அதிபராகவும் இருந்தவர். அமெரிக்க காங்கிரசினுடைய உறுப்பினராக இருந்தவர். 2 வருடங்களாக ஆளுநராக இருக்கின்றார். அமெரிக்கா கிரீன்லாண்டை கைப்பற்ற வேண்டும், டென்மார்க் அதை விட்டு தராவிட்டால் படையை இறக்கவும் தயங்க மாட்டேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இது குறித்து டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ்லோ ராஸ்முசன் இனிமேல் பொறுக்க முடியாது, டென்மார்க்கினுடைய அரச குடும்பத்தின் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்ற கிரீன்லாண்டை நினைத்தவாறு உரிமை கொண்டாட முடியாது, அது அரச ஆட்சியை அவமதிக்கின்ற செயலாகவும் அமையும் என்றும் அமெரிக்காவினுடைய டென்மார்க்கிற்கான தூதுவரை உடனடியாக அழைத்திருக்கின்றார். கிரீன்லாந்து நாடு தன்னுடைய தலைவிதியை அங்கிருக்கும் மக்களே தீர்மானிக்க வேண்டுமே அல்லாமல் அமெரிக்கா அதனுடைய தலைவிதியை தீர்மானிக்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய டென்மார்க் தூதுவர் கென் கோவ்ட்ரியை உடனடியாக அழைத்திருக்கின்றார். நாளை அல்லது நாளை மறுதினம் இந்த சந்திப்பு நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. டென்மார்க்கினுடைய எஸ்எப் கட்சியினுடைய தலைவி பியா ஊல்சன் டிவோர் கூறுகின்ற பொழுது, முதலாவது கிரீன்லாண்டை கைப்பற்ற அமெரிக்கா விரும்புகின்றது தெரிகின்றது. கிரீன்லாண்டை கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா செய்ய முடியாதது என்று எதுவுமே கிடையாது. அவர்களால் முடியும், ஆனால் அது மட்டும் முழுமையாக அமையாது. டொனால்ட் ட்ரம்ப்
ட்ரம்பினுடைய ஆசைகளுக்கு அணை போட வேண்டிய நெருக்குவாரம் நமக்கு ஏற்பட்டு இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பை தடுப்பதற்கு மிகப்பெரிய விலை கொடுக்கவும் வேண்டி இருக்கின்றது. அவருக்கு இந்த விவகாரத்தை செய்ய முடியாத சிக்கலை உருவாக்க வேண்டும். அமெரிக்காவில் இருக்கின்ற டென்மார்க் ஆதரவாளர்கள், ஐரோப்பா உட்பட டென்மார்க்கினுடைய அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து கிரீன்லாந்து மக்களுடன் இணைந்து இதை முற்று முழுதாக தடுத்தாக வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இது கவலைக்குரிய செயல். எவ்வளவு தூரம் கவலைக்குரியதோ அந்த அளவு தூரம் வருத்தத்திற்குரிய செயலாகவும் இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். டென்மார்க்கினுடைய என்கில்ஸ் லிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய தொடர்பாளர் பெல்லே டிராக்ஸ்டெல் கூறுகின்ற பொழுது, இனிமேல் டென்மார்க் அமெரிக்காவில் தங்கி இருப்பதை குறைக்க வேண்டும். இரண்டாவது, ஆயுத கொள்வனவுகளை அமெரிக்காவிடமிருந்து நிறுத்தி ஐரோப்பாவில் முதலீடு செய்ய வேண்டும். மூன்றாவது, அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் டென்மார்க்கில் இருக்கின்றன, இவை இருக்க வேண்டுமா என்று சிந்திக்க வேண்டும். நான்காவது, அமெரிக்க படைகள் சாதாரணமாக டென்மார்க்கிற்குள் நுழையவும் செல்லவும் முடியும், எந்த அனுமதியும் தேவையில்லை. இப்படி ஒன்று இனி தேவையா என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இவர்கள் பலமான கட்சி அல்ல. அதேவேளை டென்மார்க்கினுடைய அரசியல் விவகார செய்தியாளர் கிறிஸ்டியான் மௌரிட்சன் கூறுகின்ற பொழுது, டொனால்ட் ட்ரம்ப் பிழைவிட்டு விட்டார் என்று நாங்கள் பார்க்க முடியாது. இது அவர்களுடைய கொள்கை வகுப்பு. முன்னர் அவர் இதை பேசினார். இப்பொழுது அடுத்த கட்டமாக அவர் பேச ஆரம்பித்திருக்கின்றார். அவர் தன்னுடைய கொள்கைகளை கைவிடவில்லை, குறியாகவே இருக்கின்றார் என்றும் இது அமெரிக்காவினுடைய நிகழ்ச்சி திட்டமாக இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அவர் அப்படித்தான், அந்த பாதையில் தான் அவர் செல்வார். எப்படி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்ற தன்னுடைய நண்பரான ஸ்டீவ் விட்கோவை நியமித்தாரோ அதுபோல இவரை நியமித்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய அரச கட்டமைப்பில் இருக்கின்ற மந்திரிகள், அதிகாரிகளுக்கு வெளியால் டொனால்ட் ட்ரம்பினுடைய நண்பர்கள் என்ற குழுவினரே இப்பொழுது அந்த நாட்டினுடைய முக்கியமான முடிவுகளை எடுப்பதனால் அதில் ஓரங்கமாக இது இருக்கின்றது என்றும் அவர் தெரிவிக்கின்றார். மேலும் அமெரிக்காவில் இருக்கும் தொலைக்காட்சி சேவை 2 செய்தியாளர் செலினா லிவ் டேனியல்சன் கூறுகின்ற பொழுது, டொனால்ட் ட்ரம்பினுடைய பாதுகாப்பு சர்வதேச விவகாரத்தில் இது தலைமை பொருளாக இருக்கின்றது. ஆகவே கிரீன்லாந்து நாட்டையும் அதனுடைய மாபெரும் சொத்துக்களையும் அவர் எடுத்துக் கொள்ளுவார். இப்பொழுது அமெரிக்கா இழந்து போயிருக்கின்ற செல்வத்தை ஈடுகட்டுவதற்கு கிரீன்லாந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லுகின்றார். இதை டொனால்ட் ட்ரம்ப் கைவிடுவார் என்று கூற முடியாது. இதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மாற்று திட்டம் இல்லாமல் இருப்பதனால் இந்த பாதையில் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து நடப்பார் என்றே அவருடைய கருத்து கூறுகின்றது. கிரீன்லாந்து என்பது ஒரு நாடு. அது டென்மார்க்கினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற உலகின் மிகப்பெரிய தீவு. உலகத்தின் மிக பெரும் செல்வங்களை உள்ளடக்கிய பகாசுர அரக்கன். இதை அமெரிக்காவிற்கு விட்டு விடுவது எப்படி? டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் இதை ஆரம்பிக்கவில்லை. 1800களில் இருந்தே இந்த தீவை உரிமை கொண்டாட அமெரிக்கா முயற்சி எடுத்துக்கொண்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த கனவுகளின் ஓர் அங்கமே இதுவாகும். இது தவிர இது குறித்த சிறப்பான ஆய்வுகள் அவசியம். டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவினுடைய பக்கமாக பல்டி அடிக்கா விட்டால் ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பை எதிர்க்க வேண்டும். ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து கொண்டு கிரீன்லாந்தை ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது. எனவே ஆக்கிரமிப்பு அவசியமாக இருந்தால் ஆக்கிரமிப்பாளர்களுடன் நண்பராக சேர வேண்டும் என்கின்ற கொள்கையை ஐரோப்பா, டென்மார்க் உட்பட ஊடகவியலாளர்கள் பேசுவதற்கு அச்சமடைந்த நிலையில் விவகாரம் சூழ் கொண்ட மேகமாக சென்றிருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.